கிளப்புக்கு வந்து ஒரு பயணம் இந்த அக்காண்ட மகளுக்கு வந்து 21 வணக்கம். நான் ஜாது. நான் அனுஷியா. ஓகே, இப்போ எங்க நிக்க சொல்லி பார்த்து சொன்னா, அதாவது வந்து எங்க சிட்டி விட்டா நிக்கிறேன். ஏன் வந்து நீங்க ஆட்டோட வந்து ஆட்டோட அப்போ இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, அதாவது வந்து நாங்க மட்டக்களப்புக்கு வந்து ஒரு பயணம் போக போறோம். என்ன அதான் வந்து ஏன்னு சொன்னால் உண்மையில எல்லாருக்கும் தெரியுமே. ஜாதுண்ட பர்த்டேக்கு வந்து எங்களோட வசந்தாக்கா வந்து நாங்கள் சொல்லாமலே ஒரு கிழமை வந்து எங்களோட வீட்டை நின்றுட்டு போனவங்க ஜாதுண்ட பர்த்டேக்கு எல்லாம் வந்து. அப்போ கண்டிப்பாக அந்த அக்காண்ட மகளுக்கு வந்து 21 பர்த்டேன்னு. அப்போ நாங்களும் அதே மாதிரி எங்களுக்கு வந்த அக்காவுக்கு நாங்கள் நெய் போகிறோம். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போகிறோம். அப்போ நானும் அம்மா அப்பா மாற்றி குட்டி நான் போக போகிறோம். அப்போ ஜீவாக்கு மாற்றி வந்து பள்ளிக்கு வந்தாங்க. அப்போ அவன் வந்து இங்கே நின்று போவான். அது சிந்தியன் வந்து இந்த மாதிரி வரல அதை போட்டேன்னு. சிந்தியன் வந்து எல்லாரும் கேட்பாங்க எங்களோட டிரைவரை கார்டுன்னு. முக்கியமான ஆள் சிந்தியன் வந்து இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்னு. அதனால் வந்து சிந்தியன் இந்த முறை வரல. இப்போ நாங்கள் 3 பேர் தான் போகிறோம் மாற்றி குட்டியும். ஆனால் உண்மையில் என்னன்னு இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குல்ல. அம்மா அப்பா ஒரு வீட்டில் இருக்கு அந்தரமாக இருக்கு. எனக்கு என்னன்னு சொன்னால் எங்கே போகிறோன்னு சொன்னாலும் சிந்தியனை கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. ஆனால் இந்த முறை பயணம் வந்து கொஞ்சம் போராக இருக்குன்னு. ஏன்னா சிந்தியனை கொஞ்சம் தெரியாது அந்த சுட்டித்தனம் கூட. அப்போ எங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். அதை விட சுட்டித்தனம் அப்பா. அது வந்து அப்பாவுக்கு என்னன்னு சொன்னா வேலை இல்லை தானே. வேலை இல்லைன்னு ஒரு நாள் 2 நாள் நின்று வரலனாக்க கொஞ்சம் டல்லா இருக்கு தானே. சரியா டல்லா இருக்கு. பஸ்ஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் அந்த பண்ணி நிற்கணும். உண்மைதான் 8 ஆச்சுன்னு. 8:45 வந்து பஸ் விட்டு அப்புறம் அந்த பவுனியால போய் ரைட். அப்போ அப்பான்னு டென்ஷன் இதுதானு சொல்லிட்டாரே. அப்போ அவள் பஸ்ஸுக்கு ஏற்றி போட்டு காயப்போமே. அப்பதான் காயப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அஸ்டினே ஜீவா வந்து அம்மாண்ட கையெல்லாம் கொடுத்துட்டு போகிறோம். என்ன சொன்னா நாங்கள் வந்து 2 நாளில் வந்து திரும்பிடுவோம். படா என்ன சொன்னால் பள்ளிக்கூடம் நிற்கலாது. அப்போ இன்றைக்கு வந்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி தான் போகிறோமே. சரி, அப்போ நாங்கள் வந்து விழுக்குறோம். நீங்கள் என்ன வாங்கி தரது? அது என்ன வாங்கி தரது? இப்போ தான் நாங்கள் பஸ்ஸால் வந்து வாங்கிங்க. இதில் இந்த புது ஆள் ஒரு ஆளா திடீர்னு பஸ் அதுக்குட்டி தம்பி கொஞ்சம் அருமைப்படுவோம். தம்பி வந்து வைக்கப்படுறாரு. தம்பிட்டு சொந்த மட்டக்களப்பு வேறு வந்து கடத்துறை கடையில் வந்து வேலை செஞ்சார். இப்போ சிந்தியனை பதிலான ஒரு ஆள் வந்துட்டு பக்கத்தில். அதிகுட்டி சோடா காணுமே. அதிகுட்டி ரம்புட்டான் இல்லையா? பவுனியாவுக்கு வந்து இவ்வளோ அழுப்பா கிடக்குறேன். திரும்ப இங்கேருந்து இருந்து போகணும்ல அவ்வளோ தூரம் வந்து. அதுதான் இப்போ தண்ணியில் வந்து எத்தனை மணி பாப்போம்? 12 மணி. பஞ்சம் அழுப்பா கிடக்கு. பஸ் ஓட்டம் கூடிச்சு. வெங்கட வேன்னு சொன்னால் வேலைக்கு போடலாம் நம்ம. இது சரி, நான் பஸ் ஏறுவோம். ஃபோன் அடிக்கிறாங்க உங்களுக்கு. இதான் வந்து அந்த கடை ஐட்டம் ஆட்களுக்கு கிடையாது. வீடியோ கேட்க பஞ்சியாக பஸ் போட கொடுக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டேன். இந்த முறை மட்டக்களப்பு பயணம் ஆத்திக்குட்டி எப்படி இருக்கு? ஆக்களால துப்புற வயலாது. நான் சொல்ல முடிஞ்ச அப்பா இருக்கே இல்லாதோ. உண்மை வந்து இந்த முறை மட்டக்களப்பு பயணம் வந்து கடும் இதாக கிடக்குறம்மா. புள்ளை கிடிச்சும் போட்டுது. வந்து என்ன வாய்த்தடா மாத்தி ஊஞ்சல் ஆடு. ஏன் ஆட்டோல நாங்கள் வாரம் முன்னால பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது.
நிறைய பேர் பந்து அடிச்சு வந்துருக்காங்க. அக்கா சொல்லி கொண்டு வர வீடியோ எடுத்து வந்துருக்காங்க. ஆ ஆட்டோ வந்துட்டு அப்போ ஆட்டுக்குட்டி போவோமா நாங்கள்? ஆட்டுக்குட்டி வந்து பஸ்ஸுக்கு 2 சட்டை மாற்றிட்டேண்ணா. சோடா குடிச்சு சோடா ஊற்றி உண்மையா என்னன்னு சொல்கிறேன், வார வழியில் ஒன்றும் வீடியோ எடுக்கலாம் போட்டு நம்ம என்னென்னு சொன்னால் இது நாங்கள் ஒரு தனியாக ஒரு வாகனத்தை வருவோம்னு சொன்னால் எடுக்கலாம். இது லைன் பஸ் தானே எடுக்கலாம். சாப்பாடு கடையில் ஒழுங்கா சாப்பிடலாம் கிடக்குன்னு. நான் சாப்பிடவே இல்லை, சும்மா தான் சோறு. அப்போ நல்லா முறிஞ்சு ஓட்டும். சரி போவோமேண்ணா. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் வந்து கோவி அண்ணா எங்களை ஏத்துறக்காண்டி வந்து நிற்கிறேன். அண்ணா இப்படி சொன்னாரிங்களோ அண்ணா ஆட்டோ வருமாண்ணா? அண்ணா ஆட்டோ வரும் ஆலம் வரும். என்ன இதெல்லாம் நிற்க நான் வந்து காரண நேரம் இந்த அதெல்லாம் தான் வஸ்கோட்டுக்குள்ள அம்மா அப்போ இதோக்கு என்னண்ணா சாப்பாடு என்ன செஞ்சு வச்சுக்கிங்க? ரஜ்ஜி எல்லாம் வாங்கி பொறிச்சிங்களோ? ரஜ்ஜி ஆடு வெட்டினா சரி பார்த்துலாம் அண்ணா திருவிழா எல்லாம் சரி நாங்கள் விளக்கூட வேணாமா? சரி உங்கள் ஆத்திக்குட்டிக்கு ஒரு ஊஞ்சால் ஒன்று வாங்கி கொடுக்குமா அந்த கடையிலையா? ஊஞ்சால் நல்ல பஸ்ஸால் வந்த களை முடியாமல் தள்ளிடுங்க. ஒப்பே நான் கொஞ்சம் சீட்டு தாங்க இருப்போம். வீட்டே வளர்க்கிட்டே இருந்து நின்று கொண்டு தான் பாருங்க. பவுனியான கங்கால் நின்று தானே ஃபுல்லாக. சரிங்க நாடகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டு கொக்கட்டிச்சோட வசந்தாமா விட்ட ஒரு ரோட்டுக்கிட்ட இதான் வந்து நாளைக்கு ஆத்திக்குட்டிக்கு நேர்த்தி செய்ய போகிற கோயிலும் வந்து இதுதான் முதல்ல வந்தாங்க. நான் இதெல்லாம் இப்போ நடந்தது பூசை உண்டுண்ணே நடந்துச்சாங்க. கருப்பு சாமி நிற்கிறாங்க. அம்மா அம்மா இந்த இதை பாருங்க கொக்கட்டிச்சோட ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஆட்டோக்குள்ளே வந்து அம்மாக்கள் வந்து இருந்து போகிறாங்க. ஆத்திக்குட்டி இந்த ஊஞ்சால் ஒன்று இருக்கிறா. இதை சாப்பிட்டு சாமான் வைக்காம போய் என்ன ஆட்டோட சங்கு பிள்ளையாரும் இதுதான் வந்து நாங்கள் போகிற ரோட்டு. இப்போ இப்போ கூட கிரிக்கெட் விளையாடிச்சு ஃபுட்பால் விளையாட கொண்டா இருக்காங்க. வாலிபால் இங்கே வந்தாலே மாட்டு கூட்டம் கொஞ்சம் கூட சரி அதிகமாக எருமை மாடு ஜாஸ்தி யானையும் எருமை மாடு. இதில் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது பாருங்க கொக்கட்டிச்சோள ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ வந்து பாலமுனையா இது மண்முனையா அண்ணாமங்களோட யாழ்ப்பாணத்தில் பஸ் வந்தோடைய கலைச்சிட்டார். இந்த பாலம் வந்து வரப்போகுதுண்ணா மண்முனை பாலம். இந்த வந்துட்டேன். என்னது தேரையோ ஆட்டோக்குள்ளே தேரை நிற்கிறாமா? எங்கே நிற்கிறேன்? வெளியில் நிற்கிறா. இதான் வந்து அந்த பாலம் வந்தா ஆத்திக்குட்டிங்க குளிச்சுட்டு போவோம். பேசாம நாங்கள் ஊஞ்சல் வேணும் ஆத்திக்குட்டிக்கு ஊஞ்சல் வேணும். எவ்வளோ நல்லா கிடையாது இடம் வந்து சூரியன் வந்து நேரம் சரியாக வந்து 6:30 ஆச்சுது பார்ப்போம். ஓ 6:35 இதாம வந்து அந்த பாலம் வந்து இந்த கோடன் பீஸ் பார்க்கலாண்ணா. இந்த தாங்க உடம்பு அந்த எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தா நல்லா கிடக்குடா. நல்ல ஒரு இயற்கையாக இருக்குன்னு இந்த இடம் வந்து. அங்கே நடுவில் மரம் நிற்கிது, தண்ணி நிற்கிது, சூரியன் மீன் துடிக்குதோ பிடிவாடுதான். கோடன் பீஸ் தான் நீங்கள் கூட. கதியம்மாவோட என்ன என்ன மீன் அது? வலையா. யாழ்ப்பாணத்தில் என்ன முரல் ரைட். இப்போ நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த ரோட்டை வந்து பாருங்க 2 பக்கம்
அதுக்காக கடல் கடல் இல்லை தண்ணி. ஓ இங்கே கவலை பிரச்சனை இல்லை. இங்கே போகிற வழியெல்லாம் ரோட்டெல்லாம் போஸ்ட்டாங்க. இந்த ஒரு டவர் கண்டு நான் பண்ணலன்னு ஒரு டவர், இது ஒரு 5 டவர் கண்டுட்டேன். சரி ஓகே, நாங்கள் வந்து வீடியோ முடிச்சு விடுவோம்மா. இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படி இருக்குண்டு அது இப்படி சொல்லுங்க சொல்லுங்கம்மா. வீடியோ முடிச்சு போடுவோம். நாளைக்கு நல்ல ஒரு வீடியோ சந்திப்பேன்.